பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். நான் பாவி நான் பாவி என்ற இரவும் பகலும் பிதட்டுபவன் அப்படியே ஆகிவிடுகிறான். என்ன, நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன், என்னிடம் இன்னும் பாவம் இருக்க முடியுமா? எனக்கு என்ன பாவம், எனக்கு என்ன பந்தம்? இறை நாமத்தில் இத்தகைய உறுதியான நம்பிக்கை வேண்டும். இறை நாமத்தை சொல்வதால் மனிதனுடைய மனம், உடல் எல்லாமே பரிசுத்தமடைகின்றன. வெறும் பாவம், நரகம் என்றெல்லாம் ஏன் பேச வேண்டும்? தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒரு முறை சொல். இறை நாமத்தை நம்பு. தூய பக்தியை மட்டுமே நான் தேவியிடம் வேண்டினேன். கைகளில் மலர் எடுத்து அவளுடைய திருவடை தாமரைகளில் இட்டு, அம்மா, இதோ உனது பாவம் எடுத்துக்கொள், இதோ உனது புண்ணியம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உனது ஞானம் எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உனது தூய்மை எடுத்துக்கொள், இதோ உனது அசுத்தம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உன் தர்மம் எடுத்துக்கொள், இதோ உன் அதர்மம் எடுத்துக்கொள், தூய பக்தியை மட்டும் எனக்கு கொடு என்றெல்லாம் வேண்டினேன். ஆனால் இதோ உனது உண்மை எடுத்துக்கொள் என்று மட்டும் என்னால் வேண்ட முடியவில்லை. இல்லற வாழ்வில் இறையனுபூதி ஏன் கிடைக்காது? ஜனகருக்கு கிடைத்தது. ராமபிரசாதர் இந்த உலகை மாய மாளிகை என்று கூறுகிறார். ஆனால் இறைவனுடைய பாத கமலங்களில் பக்தி கொண்டு விட்டாலோ இந்த உலகம் ஆனந்த மாளிகையாகிவிடும். ஆனால் திடீரென்று யாரும் ஜனகராகிவிட முடியாது. ஜனக மன்னர் தனிமையில் கடின தவம் செய்துள்ளார். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது நல்லது. அது முடியவில்லை என்றால் ஒரு நாளாவது தனிமையில் இருந்து இறைவனை சிந்தித்தால் அதுவும் நல்லதுதான். மனைவி மக்களுக்காக குடம் குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? சொல். இறைவனை நாடி அவ்வப்போது தனிமையில் சாதனைகள் செய்ய வேண்டும்.